இந்த சுக்கிரதோஷம் பிரச்சனையா இருக்கும். அதாவது இப்ப ஆணுக்கு பார்த்தீங்கன்னா, பெண்ணுக்கும், பெண்ணுக்கும் ஆணுக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த சுக்கிரதோஷம் திருமணம் சம்மந்த பிரச்சனை நீங்கணும் அப்டின்னா, சுக்கிரன் லிங்க ரூபமாக இருந்து அருள்பாலிக்கக்கூடிய ஸ்தலம் பார்த்தீங்கன்னா, திருநாவலூர் அப்படிங்கிற ஊரு. இத்தலத்தில சுக்கிரன் இறைவன் வழிபட்டு பேறு பெற்றதால் அங்கு சான்றாக அவர் சுக்கிர லிங்கம் சுக்கிர பகவானுக்கு எதிரில இருக்கு. சுக்கிர தோஷங்களுக்கு பரிகார ஸ்தலமாக இது இருக்கு. சுக்கிரனை வழிபட வெள்ளிக்கிழமை உகந்தது. இங்குள்ள இறைவன் பார்த்தீங்கன்னா, திருநாவலேஸ்வரர் என்றும், பக்தஜனேஸ்வரர் என்றும், இறைவி சுந்தரநாயகி மனோன்மணி என்றும் அப்படி பெயர் சொல்லப்படுகின்றது. தலபுராணப்படி பார்க்கும்போது இத்தலம் பல யுகங்களை கொண்டது. திரேதாயுகத்தில திருமாலும், கிருதாயுகத்தில சண்டிகேஸ்வரரும், துவாரயுகத்தில பிரம்மனும், கலியுகத்தில சுந்தரம் வழிபட்டு பயனடைந்ததாக இத்தலத்தினுடைய அடையாளமாக இருக்கு. மரம் மகிழ மரம், வில்வம், வன்னி மரங்கள் தலவிருட்சமா இருக்கு. சண்டிகேஸ்வரருக்கு சண்டிகேஸ்வர பதவி கிடைத்த ஸ்தலம் இது. நல்ல மனைவி, இனிமையான வாழ்க்கை, செல்வம், வசதியான வாழ்க்கை, சுகம் அனைத்தும் கிடைக்க நல்கும் சுக்கிர யோக ஸ்தலம். நவகிரக மண்டபத்திற்கு எதிரில் அமைந்துள்ள சுக்கிரலிங்கத்தை வழிபட நல்வாழ்க்கை கிடைக்கும். எங்க இருக்கு அப்படின்னா, விழுப்புரம் மாவட்டம் கடலூர்லேருந்து பண்ருட்டி போற வழியில இருக்கு திருநாவலூர்.